இல்லை, இதை நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும். இது யாருக்காகனா நமக்காக, நம்ம கடலோர சார்ந்த நம்ம மீனவ சொந்தங்கள் நம்ம எல்லாரும் விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்றக்காக கிட்டத்தட்ட 6553 கிலோமீட்டர்ஸ் நம்ம சிஎஸ்எஃப் ஆபீசர்ஸ் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க சைக்கிளில். இது சாதாரண விஷயங்கள். இதை நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த கடற்கரை எல்லாம், நம்ம நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த எல்லா கடற்கரையும் சைக்கிளை சுற்றி வராங்க. ஸோ அவங்கள நம்ம வரவேற்கணும். கண்டிப்பாக அவங்க வரவேற்று அவங்களுக்கு வேற என்ன சந்தோஷம், அவங்க நம்மளை ஊக்குவிக்கிறாங்க, நம்ம விழிப்புணர்வு இருக்குன்றக்காக வர்றாங்க. அவங்க நல்ல முறையில் நம்ம வரவேற்று அவங்க சந்தோஷப்படுத்தி அவங்க இன்னும் கூடுதல் எனர்ஜியை கொடுத்து அவங்க வழி அனுப்புறது நம்மளுடைய நோக்கமாக நான் நினைக்கிறேன். பொதுமக்கள் விழிப்புணர்வு இருக்கணும், அதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு சில இடங்கள்ல தான் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதை கண்டிப்பா நம்ம போலீஸ் ஆபீசர், கடலோர காவல் படைகள் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மீறி சில காவல்துறைகள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களாகிய நாமளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ண இன்னும் அறவே சுத்தமாக அதை நிப்பாட்டிடலாம். இது வந்து இந்த நிகழ்ச்சி, இதுல அரசியல் வேண்டாம். இதுல இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அது மாணவர்கள் ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். இன்னைக்கு கெட்ட விஷயங்கள், போதைன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப தூரத்துக்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. அதை தயவு செய்து குழந்தை கிட்ட வராம பெரியவங்க நாமளும் பார்த்துக்கணும். குழந்தைகளும் அதுல மிக கவனமா இருக்கணும். அதுக்கு நாம தான் குழந்தைகள் வழிநடத்தி எடுத்துட்டு போகணும்.